ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்னைக்கு பேபிஸ் இங்கிலீஷ் பார்க்கலாமா? கோல்டன் வேர்ட்ஸ். என்ன மிஸ், தங்கம் விற்கிற விலைக்கு இதில் வேர்ட்ஸ் வேறையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு அது கேட்குது. ஓகே, கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னா வார்த்தைகள், தங்கமான வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள் என்னென்னு பார்க்கலாமா? அதாவது ப்ளீஸ், ப்ளீஸ், ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்குறோம், யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்குறோன்னா ப்ளீஸ். நம்ம உட்காந்துட்ருப்போம், ஸ்விட்ச், இந்த ஃபேனோட ஸ்விட்ச் ஆன் பண்ண சொல்லுவோம். ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், ஃபேனை ஆன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸ்விட்ச் ஆன் சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். ப்ளீஸ் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏய் ஸ்விட்ச் ஆன் பண்ணு அப்படின்னா நீயே பண்ணிக்கோ அப்படின்றவாங்க. ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணேன் அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்விட்ச் ஆன் பண்ணுவாங்க. ஸ்விட்ச் ஆன் என்ன, நம்ம கீழே உட்காந்துருப்போம், எங்கேயாவது எழுந்திரிச்சு போகணுமா அப்படிங்கிறப்ப உடம்பு முடியலை அப்படின்னா ப்ளீஸ்னு சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ பட் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை தப்புன்னு சொல்கிறப்ப அது யார் நமக்கு சொன்னாலுமே உடனே சாரி சாரி அப்படின்னு கோபத்தில் கூட நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருக்கலாம். எப்போ தவறு செஞ்சாலும் தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா சாரி அப்படின்னு இனிமேல் பண்ணாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப சாரி சொல்கிறச்ச அது ஒரு நல்ல ஒரு முறை இல்லையா? ஓ பரவாயில்ல, இவங்க சரிப்படுத்திக்குவாங்க அப்படின்னு மக்கள் நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, நம்மளும் முன்னேறலாம். அதே மாதிரி ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க, யார் ரெண்டு பேராக இருந்தால் கூட அப்பா பக்கத்து வீட்டு அங்கிள் பேசிகிட்ருப்பாங்க. அப்பா அப்பா வாப்பா, அம்மா கூப்பிட்றாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னா நல்லா இருக்காது. பக்கத்து வீட்டு அங்கிளோட அப்பா கேட்டுக்கிட்ட பேசிகிட்ருக்காரு அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ சொல்லக்கூடாது, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏ ஏ அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு விக்ஸில் வி எடுத்துகிட்டு இக்ஸ் வருது இல்லைன்னு எக்ஸ்கியூஸ் மீ, அதுதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா எக்ஸ்கியூஸ் மீ, அப்பா டேட் எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, மம்மி இஸ் காலிங் யூ, அம்மா கூப்பிட்றாங்க, சாரி அப்படிங்கிறதுக்கு அடுத்தது எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறப்ப ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப நடுவில் நம்ம குறுக்கிடுறப்ப இது எக்ஸ்கியூஸ் மீ சொல்லணும், சரியா? அடுத்தது யார் எந்த ஹெல்ப் பண்ணாலும் மறக்காமல், சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறச்ச அடுத்தடுத்து நம்ம தேங்க்யூன்னு சொல்கிறத கேட்கணுங்கிறதுக்காகவே காசு பணம் சம்பாதிக்கிற மாதிரி தேங்க்யூ நிறைய சம்பாதிக்கலாம். புண்ணியமான ஒர்க்கு. அடுத்தவங்க தேங்க்யூன்னா நம்ம நல்லது பண்ணுறோன்னு அர்த்தம், அப்போ புண்ணியம் சேருதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ தேங்க்யூ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறப்ப நன்றி உணர்வோடு இருக்கிறவங்க சொல்கிறச்ச நமக்கு மனசில் இன்னும் ஊட்டெடுக்கும், ஹெல்ப் பண்ணலான்னு. ஸோ இந்த நாளும் ஒரு பாட்டாக பாடலாமா? நீங்களும் பாடுங்க, இங்கிலீஷ் சூப்பராக வரும், ஓகேவா? 4 golden words we have, 4 golden words we have, 4 golden words we have in our life. 4 golden words we have, 4 golden words we have, 4 golden words we have in our life. What are they? The first one is please, the second one is sorry, the third one is excuse me, and the fourth one is thank you. The first one is please, the second one is sorry, the third one is excuse me, and the fourth one is thank you. Those will solve the problems, those will solve the problems, those will solve the problems in our life, those will solve the problems in our life. ஒன்றும் இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே சாரி, நீ பார்த்துக்கிறேன், ஓ
தேங்காய் வாங்கிட்டு வர மறந்துட்டேனா, சாரி சாரி, நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னா பேசாமல் விட்ருவாங்க. சும்மா தொண திட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. சாரின்னு அதுக்கப்புறம் அது ஒரு பவுண்ட்ரி மாதிரி தான். அதுக்கு மேலே யாரும் திட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா உணர்ந்து தானே சொல்கிறாங்க. நல்லா இருக்கா, ட்ரை பண்ணுங்கள், விஷயமும் தெரிஞ்சுக்கலாம், நல்ல ப்ரொனன்சியேஷன் வரும். எனக்கு நல்ல ப்ரொனன்சியேஷன். நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன். அதுக்கப்புறம் நல்ல ப்ரொனன்சியேஷன் வருது. எப்படின்னா, நீங்கள் சிரிக்கக்கூடாது. ஒரு பேசட்டா? எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்ஸ். It's a simple word which makes the Herculean task easier and simpler. No pain, no gain is a saying, but without any pain, you have injected many more information, which were effective, informative, and thought-provoking. Impossible is turned into impossible, so I would like to thank each and every one of you for making this function a grand and successful one. Thank you. ஜெட்டு வேகத்தில் பேசுகிறேங்கிறீங்களா? எல்லாம் இந்த சூரியன் எஃப்எம்ல அவங்கள பேசுகிறாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ஷன். இந்த ஃபாஸ்ட்டில் எனக்கு வருது இல்லையா, அந்த மாதிரி உங்களையும் நான் பழக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். தேங்க்யூ.